நைட் டைம் ஒரு துறவி அவரோட ரூம்ல உட்காந்து புக் ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கே தெரியாம உள்ள ஒரு திருடன் நுழைஞ்சிருக்கான். சத்தமே இல்லாம வந்தவன் திடீர்னு கைப்பட்டு ஏதோ ஒன்று உருண்டு ஓட இவர் திரும்பி பார்த்திருக்காரு. சத்தம் போடாத, என்னோட கவனம் செதறது அப்படின்னு இருக்காரு. இவன் டக்குன்னு கத்தி எடுத்திருக்கான். அவர் அதுக்கு எதுவுமே பேசாம எதுவுமே ரியாக்ட் கொடுக்காம, உனக்கு பணம் தானே வேணும், உள்ள அந்த ரூம்ல இருக்க போய் எடுத்துக்கோ அப்படின்னு இருக்காரு. என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டாரு, உள்ள எதுவும் ஆள் வச்சிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு எச்சரிக்கையோடய போயிருக்கான். ஆனா யாருமே இல்லை. டேபிள்ல நிறைய பணம் இருந்திருக்கு. இவர் குனிஞ்ச தள்ளன்னு நம்மளே சொல்லியிருக்காரு, நாளைக்கு வரி கட்டணும், அதுக்கு கொஞ்சமா பணம் வச்சுட்டு மிச்சத்தை நீ எடுத்துட்டு போ அப்படின்னது இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கான். அப்புறம் இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு போகும்போது அவர் சொல்லியிருக்காரு, யாராச்சும் ஏதாச்சும் நமக்கு கொடுத்தா அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அதுல இருந்து தான் எல்லா நல்ல விஷயங்களும் தோணும், அப்போதான் அந்த விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் நாக்கு கொலனபடியே சொல்லியிருக்கான் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகும்போதே சொல்லியிருக்காரு, போகும்போது கதவை சாத்திட்டு போ, இல்லைன்னா விளக்க நஞ்சிரும் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா பைத்தியம் முடிச்சிடும், விட்டா போதும் அப்படின்னு ஓடி இருக்கான். இந்த இன்சிடென்ட் நடந்த 1 வீக்லயே அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவன் எங்கெல்லாம் திருடி இருக்கான்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான். அதுல அந்த துறவியும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த துறவி சொல்லியிருக்காரு, அவன் இங்க திருடலையே, அவனுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு, நான் தான் அவனை எடுத்துக்க சொன்னேன், அவன் எனக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு போனானே, நீங்களே கேட்டு பாருங்க, என்னப்பா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லும்போது அந்த திருடன் கண்ணீர் விட்டு அழுதுருக்கான். தண்டனெல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவன் திருந்தி புது மனுஷனா வெளியே வந்தான். அதுக்கப்புறம் அவன் திருடவே இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் திட்டினா மட்டும்தான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா டைமும் ஒருத்தவங்களை திருத்தணும்னா அதுக்கு திட்டுறது மட்டும் சொல்யூஷனா இருக்காது. உங்களுடைய கைண்ட்னஸ் மூலமா நீங்க நடந்துக்கிற விதம் மூலமா கூட ஒருத்தவங்களை திருத்தலாம். சில பேர் எவ்வளவுதான் திட்டினாலும் கேட்க மாட்டாங்க. பட் ரிமெம்பர், திட்டுறது மட்டுமே எல்லா நேரத்திலும் எல்லாரையும் திருத்திடாது. ஸ்டே பிளஸ்ட். பாய்.